எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போகிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போகிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் வருவாரும் என் கருவை கண்டீரையா. என் பெயருவாவும் என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுவாவும் என் கருவை கண்டீரையா. என் பெயருவாவும் என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், தலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீர். தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீர். அழியாமல் அணைத்து கொண்டீர், தலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீர். தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீர். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா. என் பெயருவாகும் என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆம்பத்தாவே தாயின் கருவில் தோன்றும் முன்னே ஒவ்வொரு தந்தையும் ராஜாவே என் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தாய் மக நன்றி. அப்போ இந்த நாளிலும் கூட ராஜாவே இவ்வளவு நேரம் சமூகத்தை அமர்ந்து ஆண்டவரை சுபிக்கிற கொடுத்த மேலான கருவை தாய மக நன்றி. தொடர்ந்து வருகிற நேரம் கூட இந்த கரம் கூட கூட்டம் ஆண்டவரே அப்பா நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இதை மற்றவர்கள் பேச வேண்டுமா சொல்லிக்கிறேன். பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எதனா சில நாளில் செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு குரல் கேக்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க் 1 அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றே, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது யாரிடம் கூறியது? இயேசு. ஐயா நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, யாராவது சொல்லுங்க யாரிடம் கூறியது? 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஓகே, ஜனங்கள்ட்ட பிரசங்கம் பேசுறாங்க. காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாங்க?
கிட்டத்தட்ட 2000 வருஷம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது காலம் நிறைவேறிடுச்சு, சீக்கிரமா நிறைவேற போகுது, சீக்கிரமா உலகத்துடைய முடிவு வரப்போகுது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கும் போதே அது சீக்கிரம் அப்படின்னா இப்ப இன்னும் சீக்கிரமா இருக்குது இல்லையா? நம்ம இப்போ ஒரு நம்மளுடைய டெத் டேட் அப்படின்னு ஒரு தோராயமா ஒரு 80 வயசு பைபிள் சொல்லுது. பலன் மிகுதினா ஒரு 80 வயசு உயிரோடு இருப்பீங்க அப்படின்ட்டு. நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னும் 80 வருஷம் இருக்குது அப்படின்ட்டு. நாட்கள் ஆக 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 ஒரு 70 கிட்ட எல்லாம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ட் ஆயிடும், 10 வருஷம் தான் இருக்குது அப்படின்ட்டு. 75 ஆகும்போது 76 ஆகும்போது பக்கத்துல வர வர நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? எல்லாம் பிள்ளைங்க இருக்கிறதுனால எக்ஸாம் டைம்ல எல்லாம் அப்படித்தானே இருக்கும் ஷர்லி. எக்ஸாம் டைம்ல 3 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. 3 மணி நேரத்துல முதல் 1 மணி நேரம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, அது எழுதலாம் பிரச்சனை எல்லாம் ஆயிட்டு நம்ம பாட்டு உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். 2வது மணி நேரம் கடைசியில டீச்சர் அலர்ட் கொடுப்பாங்க, லாஸ்ட் 30 minutes மோர் அப்படின்னு, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. அப்பதான் நம்மளுக்கு திடீர்னு அலர்ட் ஆகும், ஐயோ நம்ம எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு நம்ம கடன்னு எழுத ஆரம்பிப்போம். அந்த டைம்ல நம்மளுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சு, நம்ம ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம், ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். 2020 வருஷம் வச்சுக்கோங்களேன், 2020 வருஷத்துக்கு முன்னாடியே அதுவே ஸ்பீட் ஆயிடுச்சு, சீக்கிரமா வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 2020 வருஷம் தாண்டி இப்ப நம்ம நிக்கும் போது இப்ப ரொம்ப நெருக்கத்துல வந்துட்டோம், ரொம்ப பக்கத்துல நம்ம வந்துட்டோம். ஒரு டியூரேஷன் வச்சுட்டு இருக்கோம், ஒரு 3000 வருஷம் வச்சுட்டாலும் நம்ம ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம், ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் நம்மளுக்கே ரொம்ப நாட்கள் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல 80-90 வயசுலதான் அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அவங்களாம் வர்றது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு 30 சொல்றாங்க, 30 வயசுலயே நம்மளுக்கு சுகர் பிபி எல்லாம் 30 வயசுலயே சகஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய நாட்களே ரொம்ப நெருங்கி வந்துருச்சு, ரொம்ப கிட்டக்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க். நான் இந்த கொஞ்ச நேரத்துல என்னங்க செய்ய போறேன். ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு பிள்ளைங்க உட்காந்து கடைசி 15 நிமிஷம் எந்த பிள்ளையுமே சும்மா இருக்காது இல்லையா? அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா கடைசி 15 நிமிஷம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது தெரிஞ்சது தெரியாது என்னமோ எழுதி வைப்போம். ஒருவேளை அந்த டீச்சர் கவனிக்காம மார்க் போட்டு விட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்றது 15 நிமிஷம் எதையாவது செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் கடைசி கொஞ்சம் நாட்கள்ல இருந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல நான் ப்ராப்பரா செய்ய முடியுமா, ஆண்டவருக்கு பிரியமா செய்ய முடியுமா, அதெல்லாம் தாண்டி எதையோ ஒண்ணு செஞ்சு வைப்போம், ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். சோ காலம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது அவங்களோட சம்பவம் குறிப்பிடப்படுது. கொஞ்சம் பேர் ஆண்டவர் கிட்ட பேசுறாங்க, பேசும்போது ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதை வாசிங்க. வெளிப்படுத்து 6வது அதிகாரம் 9ல இருந்து. முடித்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்திற்கே தந்தேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களுக்கு எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகளை கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் கொஞ்ச காலம் இறைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா இவங்க எல்லாம் யாரு? ஆண்டவர் நிமித்தம் ரத்த சாட்சியா மதிச்சவங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து யாரோ ஒருத்தங்க அவங்க பொண்ணு ரத்த சாட்சியா மதித்தவங்க. இந்த ரத்த சாட்சிகளெல்லாம் கூடி ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, என்ன ஆண்டவரே, நாங்க ரத்த சாட்சியா மதிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, நாங்க உங்களுடைய நாமத்து நிமித்தம் இங்க இருக்கிறோம், எங்களை கொன்னவங்கன்னு இருக்கிறாங்கல்ல, எங்களை கொன்னவங்க, எங்களுக்கு இப்படி பண்ணவங்க, அவங்களை எது வரைக்கும் நீங்க நியாயம் தீர்க்காம இருப்பீங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் உங்களை மாதிரி மறிக்க வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து நியாயம் தீர்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல்
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று திரும்பி நம்ம மேல் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அங்க ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரத்த சாட்சிகளா மதிக்க வேண்டியவருடைய எண்ணிக்கை இருக்குது அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. ஏன் ஆண்டவர் வெயிட் பண்றாரு அப்படின்னா இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் இப்ப நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரட்சிக்கப்படாத கொஞ்சம் பேரை ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் எல்லா இடத்துலயுமே கிரியை செய்ய முடியாது. அங்க பவுல் அப்படின்ற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் டைரக்டா வந்தாரு. அங்க டைரக்டா என்கவுண்டர் கொடுத்தாலும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆளை தான் அனுப்பி விடுறாரு, ஒரு சீசனை தான் அனுப்பி விட்டு நீ போயிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கதான் ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிப்புல நடத்தப்படுறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரு? எதுக்காக இந்த டிலே? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காக டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஒப்பீனியனுக்காக தான். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்றதுதான். நீங்க இந்த பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா எனக்கு புறஜாதியார்கள் கூட நிறைய பேர் பைபிளை படிச்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர்னா ஆண்டவர் இல்ல, இந்த வார்த்தைகள் என்கிட்ட எதையோ பண்ணுதுங்க, இந்த வார்த்தை என்ன எனக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்ட்டு நீங்க புறஜாதிகள் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் பர்வீன் சுல்தானா அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவங்க இதை பத்தி ரொம்ப பேசுவாங்க. இது பைபிள் இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்ட்டு பேசுவாங்க. நேற்று கூட நான் அவங்க சர்ச்ல போய் பேசிட்டு இருக்காங்க, ஒரு ஆர்சி சர்ச்ல உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க ஏன் படிக்கணும் அப்படின்றது குறிச்சு. அப்போ அந்த ஃபாதர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய பைபிள் ஒண்ணு கொடுத்தாங்க, புது பைபிள் ஒண்ணு கொடுத்து இது புது வருஷம், இது பழசெல்லாம் இல்ல, இது புது வருஷம் புதுசா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்தாங்களாம். அவங்க வாசிச்சுட்டு நான் ஒரு 80 பக்கம் வாசிச்சேன். எனக்கு அதுக்கு மேல வாசிக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு ஏதோ சொல்றதுக்கு ஏதோ சொல்லுது, எனக்கு இதுக்கு மேல 80 பக்கத்துக்கு மேல வாசிக்க முடியல, அதுலயே நிப்பாட்டிட்டேன். இப்போ உங்கள்ட்ட பேசுறது 80 பக்கத்தை மட்டும்தான் படிச்சதும் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேல என்னால போக முடியல அப்படின்னு. ஒரு புறஜாதி கிட்ட இந்த வார்த்தைகள் ஏதோ ஒண்ணு சொல்லுது, அது இயேசு தெரியாது, ஆனாலும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு சொல்றது ஆண்டவர் வெயிட் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம உணர்ந்துக்கிறாங்க. அப்ப அதை விட அவங்க சொல்றாங்க, என்னை விட உங்களுக்கு தான் இதுல ரொம்ப உரிமை இருக்குது. அந்த கேத்தலிக் சர்ச்ல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, என்னை விட உங்களுக்கு தான் இதுல ரொம்ப உரிமை இருக்குது, அப்ப நீங்க இதை ரொம்ப அதிகமா படிக்க வேண்டியவர்கள் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கேட்கறாங்க. எத்தனை பேர் பைபிள ஒரு தடவை படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களாம் யாரும் கிடையாது. 20 வயசுக்கு மேல யாருமே கை தூக்கவே இல்லை. அப்ப இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, இது உங்களுடைய தப்பு மட்டும் கிடையாது, அவங்க நடத்துறவங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட பைபிள் படிச்சு முடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்ற மாதிரி. சோ இன்னைக்கு இந்த வசனம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். இதுக்கு பைபிள் வசனங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், யார் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பைபிளை படிச்சாலே நம்மளுக்கு புரிய வரும். சோ இன்னைக்கு ஆண்டவர் தாமதம் பண்றார், அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன் நானும் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம எப்போ சார் ஊழியம் பண்ணணும்? ஊழியம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. உலக பிரகாரமா இருக்கக்கூடியவர்கள், நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போதே உங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகணும், அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க வேலைக்கு போக முடியும். அது ஒரு ப்ராசஸ் இல்லையா? அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று செய்யறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஊழியம் பண்றதுக்கும் அதுக்கு ஒரு புரோட்டோகால் எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்டவங்க ஊழியம் பண்ணலாம். இந்த அது பைபிள் காலேஜ்னு வச்சிருக்காங்க, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ஊழியம் பண்ணலாம், அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆண்டவர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் என்ன எதிர்பார்க்கிறாரு? டைம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு, 30 வருஷம் வாழ்ந்தாரு, 3.5 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு ஒரு 33 வருஷம் போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான், இதுதான் என்னுடைய ப்ராசஸ், இதுதான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என்னுடைய செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. வாசிங்க. தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியை வைத்து கட்டெடுக்கிறதாவது, சாட்சியாக வைத்து அவர் கட்டளை இடுகிறாரா? அவரை ரெக்வெஸ்ட் பண்ணல, முடிஞ்சா பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னா சொல்ல, அவர் ஒரு கண்டிஷனா கட்டளை இடுகிறார், இதை கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்ட்டு. என்ன செய்யணுமா?
சமயம் வாய்த்தாலும் இது வந்து நம்ம எல்லாரும் பண்றதுதான். என்னால முடியுது, எனக்கு டைம் இருக்குது, அவங்களும் அவைலபிளா இருக்கிறாங்க, இந்த டைம்ல நான் பேச்சு ஊழியம் பண்றேன், நான் பேச்சு ஆண்டவர் பத்தி அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு இது எனக்கும் அவங்களுக்கும் டைம் இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்கும், அவங்க பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, சரி அவங்க பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்துருவோம். சம்டைம்ஸ் நம்ம பிஸியா இருப்போம், சரி நம்ம எந்த டைம் இல்லையே, அது ஆண்டவருக்கு தெரியுமே, அப்புறமேட்டு நான் எதுக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம உதவிட்டுருவோம். சோ இது வந்து சமயம் வாய்த்தாலும். அடுத்த லைன், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் அப்படின்னா எனக்கு சமயம் இல்லைங்க, எனக்கு அதுக்கான ஒரு தோதுவான டைம் இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அது வந்து சரியான ஒரு டைம் கிடையாது. ஏன்னா அவரும் ரொம்ப துன்பத்துல இருக்கிறாரு, அவருக்கும் வந்து வலி வேதனை ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்குது, நம்மளால அது முடியாது இல்லையா. நம்ம காயப்பட்டு படுத்து கிடக்கும் போது யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்றதான் தோணுமே தவிர, அந்த டைம்ல நம்ம இன்னொருத்தங்களுக்கு போயிட்டு ஒரு ஆலோசனை சொல்லணும், இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டு இயேசு பத்தி சொல்லணும் அப்படின்றத நமக்கு தோணாது. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நம்ம என்ன பண்ணணுமா, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியம், உங்களுக்கு வந்து டைம் எல்லாம் தோதுவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து வசதியா இருக்குது, உங்களுக்கு டைம் எல்லாம் வந்து கரெக்டா இருக்குது, அந்த டைம்ல நான் சொல்லிட்டு போறேங்க அப்படின்றதையும் தாண்டி, உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும், உங்களுக்கு டைம் சரியா இல்ல, இந்த டைம்ல சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, இது எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா அந்த டைம்லயும் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. சோ அடுத்த வாசிங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். இது வந்து ரொம்ப நிறைய பேர் கிண்டல் பண்றக்கூடிய ஒரு விஷயமும் கூட. 20வது அதிகாரத்துல வந்து பவுல் வந்து ஒரு சபையை வந்து சந்திக்கிறதுக்காக போவாரு, அவருக்கு டைம் இல்ல, அவருக்கு போகணும், அதே சமயத்துல அவங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்களும் கொஞ்சம் இருக்குது, பேசவும் செய்யணும், அவருக்கு கிளம்பி போகவும் செய்யணும். அவர் என்ன பண்ணாருன்னு வாசிங்க, 6ல இருந்து அப்படியே வாசிங்க. அங்க 7 நாள் தங்கி இருந்தாராம். 7 நாள் அவங்க கூட இருக்கிறாரு, 7 நாளும் பேசி முடிக்க முடியாத விஷயத்த கடைசி நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. வாசிங்க. நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தாரு. அது டைம் சரியில்லாததான். நம்ம நாட்டுலாம் வந்து இவ்வளவு 7 நாள் ஆச்சு, 7 நாள் பேசுறதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் நைட் எல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணும். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தாரு. பிரசங்கிச்சு கடைசியில ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க. மிகுந்த தூக்கம் அடைந்து எல்லாரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது உற்சாகமா இவருக்கும் தோணி இருக்கும், சரி கேக்குறாங்க அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருந்திருப்பாரு. அதுல ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு, தூக்கம் வந்து கீழே விழுந்துச்சாரு. மூணாவது மாடியில இருந்து கீழே விழுந்து செட்டே போயிட்டாரு. ஆனா இதுதான் தாங்க முடியாத ஒரு விஷயம். ஒருத்தர் செத்துட்டானே, அதுக்கப்புறமேட்டு அவனை உயிரோட கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப காலையில வரைக்கும் உட்காந்து பேசிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு அனுப்பி விடுறாங்க. அப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது வந்து நம்ம சொல்லி முடிக்க வேண்டியது அவசியம். நமக்கு வந்து சரி இதை நாளைக்கு பேசிக்கலாம், நாளான்னைக்கு பேசிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்றது சரியான ஒரு காரியம் அல்ல. அப்போ இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு. புறஜாதிகள் கிட்ட இல்லாத ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய இதே சிச்சுவேஷன் அவங்களுக்கும் வந்திருக்கலாம். இதே மாதிரி அவன் 10th ஒருவேளை நம்ம வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சோம் அப்படிங்கும்போது நமக்கு உடனே சாகணும் அப்படின்லாம் தோணாது. அப்படிதானே ஷர்லி? அப்படிலாம் நம்மளுக்கு தோணாது. ஓகே, ஏன்னா சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்க, அதை நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நம்மளுக்காக ஜெபிக்கிறதுக்கு, ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அது தோணாது. ஆனா நீங்க புறஜாதிகளை பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் 10th 12th ஃபெயில் ஆகும் போது வருஷத்துக்கு 1-2 போயிடுது. நம்மளுக்கு தெரியாம எத்தனை பேர் போறாங்களோ தெரியல. அப்போ வருஷம் கொஞ்சம் பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிட்ட இந்த வார்த்தைகள் கிடையாது. அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கும்
அப்படிங்கும் பொழுது நம்ம நேர காலம் பார்த்து உட்காரக்கூடாது. இதுதான் சரியான டைம், இந்த டைம்ல நம்ம பேசணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும், இதுதான் சரியான டைம் பார்த்துட்டு கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இது சொல்ல வேண்டியது அவசியம். பவுலுக்கு அந்த ஒரு வப்ராவம் தான். 7 நாள் ஆயிடுச்சு, 7 நாள் நம்ம பேசிட்டு பேச வேண்டிய விஷயம் முடியலையே அப்படின்ட்டு அவர் நைட் எல்லாம் உட்காந்து பிரசங்கிச்சுட்டு காலையில அவர் டிராவல் கிளம்புறாரு. அப்ப அவருக்கும் டயர்டு தான், அவருக்கும் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நைட்டு ஃபுல்லா தூங்கலையே அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. சோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை எப்படியாவது நிறைவேற்றுறதுக்கு நீங்க கொஞ்சம் பிரயாசப்படுங்க. அடுத்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சின்ன பெண், பெண்ணுடைய வயசு என்ன ஸ்டீஃபன்? வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். 13 வயசு. ஓகே, 13 வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மெச்சூரிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? 13 வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனுக்கு பெரிய மனசன் எதிர்ப்பு உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தட்டுமுன் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி என்று போவானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிடுவார் என்றார். சோ ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை. 13 வயசு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் பாப்பா இல்லையா? 20-25 வயசுனா அப்படிதான் சொல்றாங்க. 13 வயசுனா ரொம்ப குழந்தை. இந்த குழந்தை வந்து அங்க ஒரு சுவிசேஷம் அந்த பொண்ணுக்கு தெரியல, என்ன சொல்லணும் எப்படி பண்ணணும்னு தெரியல. பட் அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு அடிமையா தான் இருக்குது இல்லையா? கூட்டு போயிட்டு ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கோபமா இருந்திருக்கும். நம்ம வந்து இங்க அங்க சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா எங்க ஊர்ல எங்க கூட்டு இங்க அடிமை மாதிரி நம்ம நடத்திட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை இருந்திருக்கும். இந்த கவலைக்கு மத்தியிலையும் அங்க ஒரு நோய் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது நோய் சுகமாகிறதுக்கு வேண்டி சொல்லிச்சா, இல்ல அங்க போனா இவர் எப்படியும் ரட்சிக்கப்பட்டுருவாரு, அந்த ஊழியக்காரரும் சும்மா கிடையாது, அவர் எப்படியா ரட்சிப்புல நடத்திடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சா, ஏதோ ஒண்ணு செஞ்சுச்சுங்க. பட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா அவர் ரட்சிக்கப்பட்டவராய் திரும்ப வந்தார். நீங்க அந்த ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நாகமான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அப்போ அந்த சின்ன பெண், அந்த பொண்ணால என்ன முடியும்? அவங்களால போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, அந்த பொண்ணுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தங்க சுகம் கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தங்க செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க எப்படியாவது டைரக்ஷன் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு அவங்களால முடிஞ்சிச்சு. சோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. சொன்ன மாதிரி ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு காலம் சமீபமாயிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப 2000 வருஷம் தாண்டிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம் தான் நமக்கு முன்னாடி இருக்குது. இந்த கொஞ்ச காலத்துல நான் என்ன செய்ய முடியும்? நான் வந்து நேரங்காலம் பார்த்துட்டு சரியான டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்து என்னுடைய டைம் நான் வேஸ்ட் பண்ண போறேன்னா, இல்ல ஆண்டவருக்காக நான் எதையாவது செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறேன்னா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்துல சீஷர்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அதனால அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படியாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 9வது அதிகாரம் கடைசி 2 வசனம். சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் ஒரு அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஓகே, சோ இத சொல்றாரு, அறுப்புக்கு எஜமான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய ஊழியக்காரங்க வேணும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு நிறைய ஜனங்களை பாக்குறாரு, ஒருத்தரால முடியல. நான் ஒருத்தர் எத்தனை ஊருக்கு போயிட்டு எவ்வளவு தூரம் சுவிசேஷம் பண்றதுக்கு என்னால முடியல. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் பரிதபிக்கிறாரு. அவர்கள் மேற்படியாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் எதிரளிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, அவங்க மேல மனதுருகி அவங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது, இவனுக்கு எல்லாம் வந்து ஆண்டவர் பத்தி சொல்றதுக்கு ஆட்கள் இல்லையே, நான் ஒருத்தனா இருந்தாலும் நான் எத்தனை தடவை சொல்றதுக்கு, நான் இங்க சொல்லலாம், நீ அடுத்த ஊர்களுக்கு போனோம், அடுத்தடுத்த ஊர்களுக்கு போனோம், இவங்களை திரும்ப மெயின்டைன் பண்றதுக்கு மெய்ப்பெண் இல்லாத ஒரு ஆடுகளை போல இவங்க இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்த உடனே ஒரு வருத்தப்படுறாரு. சோ இதுதான் வந்து உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன். என்ன, ஒருத்தங்க ரட்சிக்கப்படலை அப்படிங்கும்பொழுது அவங்களை பார்த்தோன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும், சரி இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட நல்லா இருக்குமே, இவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு மனதுருக்கம் ஆண்டவர் வந்து அங்க ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு சொல்றாரு, சீஷர் எல்லாம் சொல்றாரு, எல்லாம் ஜெபிச்சுக்கோங்கப்பா, நம்ம வந்து அப்ப இது சுவிசேஷ ஆண்டவர் வந்து ஊழியக்காரங்களை இன்னும் அதிகமா அனுப்பணும், எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிடுச்சு. அடுத்த நாள் திரும்ப மீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு வாசிங்க, 10வது அதிகாரம்
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவைகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, நீங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஊழியம் பண்றதுக்காக ஆட்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. சோ ஜெபிக்கிறதுக்கு சொல்றாரு. ஓகே, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கூப்பிடாரு, சரி சரி வெயிட் பண்ணுங்க, ஜெபிக்கிறது இருக்கட்டும், இப்போதைக்கு இருக்கிறவங்களை வச்சு நம்ம எதையாவது பண்ணலாம், இப்போதைக்கு இருக்கிறவங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ வந்து இருக்கிறவங்களை நம்ம வந்து அடுத்து நம்ம ஜெபிக்கிறது அடுத்து நம்ம ஜெபிக்கலாம், இப்போதைக்கு இருக்கிறவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களை வச்சு அவர் சொல்றாரு. நீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பைபிள் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால நான் நிறைய இது பண்ணிக்க விரும்பல. சோ இப்போ வந்து அவர் சொல்றாரு எல்லாரும் ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட என்ன அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்களோ, மேபி ஆண்டவர் கூட எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது, 1/2 year 1 year அந்த டைம் ஊழியத்துக்கு அனுப்புறது வரைக்கும் எனக்கு தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே, ஒரு வருஷம் இருந்திருப்பாங்களா இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்ததுல இருந்து ஊழியத்துக்கு அனுப்புறது வரைக்கும். ஓகே, சும்மா தோராயமா ஒரு 1 year வச்சுக்கலாம். ஒரு வருஷம் ஆண்டவர் கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு வருஷம் கூட இல்லையா, சரி ஒரு 1/2 வருஷம் வச்சுக்கோங்களேன், எத்தனையோ ஒரு வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க. அப்ப கூட இருந்தவங்க ப்ராப்பரா உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? பேசிக்கா ஒரு ஊழியம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் கோர்ஸ் இருக்குது? ஊழியம் பண்றது பேசிக்கா ஒரு சர்ச் நடத்துறதுக்கு எத்தனை வருஷம் கோர்ஸ் பண்ணலாம்? 2 வருஷம் 3 வருஷம் 2 years 2 வருஷம் படிச்சாகி ஒரு பைபிள் நம்ம வந்து ஒரு சுவிசேஷகரெல்லாம் ஊழியக்காரங்களாம் மாறிடலாம் 2 வருஷம் மினிமம். ஓகே, இந்த 2 வருஷமும் அவங்க வந்து பெருசா படிச்சுட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் இருந்து 3.5 வருஷம் தான். 3.5 வருஷத்துல ஒரு 4-5 மாசம் ஆட்களை தேடுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சிலுவை படுறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு வருஷம் நம்ம பார்க்கலாம். ஒரு வருஷம் ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. ஒரு வருஷம் இருந்து அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. உடனே வந்து சரி வாங்க இருக்கிற வரைக்கும் போதும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க போயிட்டு நோய்களை சுகமாக்குங்க, பேய்களை விரட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நடத்துறாரு. நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா மத்தேயுவிலேயே வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு தகப்பனார் அவங்களுடைய பிள்ளைய வந்து கூட்டு வருவாங்க. 17வது அதிகாரம் 16வது வசனம் 15ல இருந்து வாசிங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகே கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உங்களுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சுத்தமாக்க அவர்கள் கூடாமல் போயிட்டேன். இது வந்து 17வது வசனத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். இது வந்து 10வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாரு. உங்களுக்கு நோய்களை விரட்டுறதுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன், பேய்களை விரட்டுறதுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் ஒரு அதிகாரத்தை கொடுத்து 10வது அதிகாரத்தை அனுப்பிட்டாரு. 17வது அதிகாரத்தை ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வராரு. இங்க பாருங்க, உங்க சீசர்ட்ட கொண்டு வந்து அவங்களால முடியலன்னு சொல்றாங்க, நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஏங்க செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்க்கும்போது 19 அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அது துரத்திவிடையெல்லாம் ஏன் போடாமல் போயிட்டு கேட்டார்கள். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் 21 வாசிங்க. இந்த ஜாதி பிசாச ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகலாகாது. சோ சிச்சுவேஷன் அதுதான். என்ன, அவன் வந்து உடனே நம்ம ஊழியம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து இவன் ஊழியம் பண்றானா இல்லையா, ஜெபிக்கிறானா, வேதம் வாசிக்கிறது இதெல்லாம் தாண்டி சரி வாங்கப்பா நம்ம வந்து ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அங்க அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்ல. அவங்க வந்து ஜெபிக்கிறது உபவாசம்னா இது இருந்துருந்துச்சு அப்படின்னாக்க அதை செஞ்சுட்டு இருக்க முடியும். பட் அதுக்கப்புறமே அவங்களால ப்ராப்பரா வந்து ஸ்பிரிச்சுவலா அவங்க லைஃப் வந்து பில்டப் பண்ணிக்க முடியல. அதனால அது அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சிச்சுவேஷன் வருது, ஊழியம் பண்றதுக்கு ஆட்கள் வேணுங்க அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ரெடி ஆனாலும் இல்லையோ கொண்டு வந்துட்டு சரி ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. சோ இன்னைக்கு நம்மளுடைய சிச்சுவேஷனும் இதே கண்டிஷன் தான். நீங்க வந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே ஊழியர்களா நிறைய பேர் உருவாக்குன ஆண்டவரே ஜெபிக்கலாம், நம்ம வந்து என்னென்னமோ செய்யலாம். பட் பர்சனலா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பர்சனலா நான் வந்து என்னுடைய பார்ட் என்னது, ஊழியம் பண்றதுக்கு என்னால முடிஞ்சது நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியது அவசியம். என்னால முடியல அப்படின்றதையும் தாண்டி இங்க வந்து சீஷர்களால முடியுமா முடியாதா அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா. அவர் வந்து ஆல்பா ஒமேகா அப்படின்னா முந்தினவரும் பிந்தினவரும் கடைசியில என்ன நடக்கும் அப்படின்றதும் தெரியும். ஒரு ஊழியக்கார ரெவலேஷனா சொன்னாரு, யூதாஸ வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது 12 சீஷர்ல ஒருத்தனா யூதாஸ் செலக்ட் பண்ணும்போது ஆண்டவருக்கு தெரியுமா இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான் அப்படின்ட்டு. அது தெரிஞ்சேதான் அவனை செலக்ட் பண்ணி கூட வச்சுட்டு இருந்தாரு அப்படின்ட்டு.
அப்படின்ட்டு. அப்ப தெரியும் ஆண்டவருக்கு இவங்களுடைய கண்டிஷன் என்னது, இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தெரியும். ஆனாலும் சரி இருக்கிறவங்க இவங்க தானே இருக்கிறாங்க, அப்ப இவங்களையாவது உருவாக்கி எடுக்கணும், இவங்களாவது ஊழியத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா சரி இந்த கெப்பாசிட்டியில இதே ஒரு இதோட நான் போயிட்டு எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்திய 10வது அதிகாரம் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவங்க 19 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 19, 20 வாசிங்க. அவர்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். என்ன பேசுவோம் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்க என்ன பேசணும் அப்படின்றது அந்த டைம்ல உங்களுக்கு சொல்லப்படுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அது ஒரு ரெவலேஷன் ஆகவோ இல்ல உணர்த்தப்படும். இல்ல என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வாசிச்ச வசனம் அன்னைக்கு நிக்கும். நம்ம நிறைய டைம்ல அதை ஃபீல் பண்ணிருப்போம். நான் நிறைய எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன். ஸ்கூல் டைம்ல படிச்ச வசனம் ஸ்கூல் டைம்ல மனப்பாடமா ஒப்பிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது எங்க இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்காவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வசனத்தை நானே சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமேட்டு யோசிக்கிறேன் இந்த வசனத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். வாசிங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். ஓகே ஓகே. சோ அப்ப நீங்க பேசுறது கிடையாது, ஆவியானவர் தான் உங்கள இருந்து பேசுறாரு. அப்ப நான் எப்படி ஆண்டவரே, நான் அறகுறையா தானே இருக்கிறேன், இதே கண்டிஷன்ல போயிட்டு நான் ஒரு ஊழியம் பண்றேன், இதே கண்டிஷன்ல போயிட்டு ஒருத்தர் ஆண்டவரை பத்தி சொல்றேன், இதே கண்டிஷன்ல ஒருத்தர் நான் போய் சொல்றேன் அப்படிங்கும்போது அவன் எனக்கு தெரியாத இடக்கு முடக்கான ஒரு கேள்வியை கேட்டான் அப்படின்னா, எனக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி எதையாவது பண்ணா அப்படின்னா நான் எப்படி ரிப்ளை பண்றது அப்படின்னா ஆண்டவர் அதுக்குதான் ஒரு ஆதாரம் சொல்றாரு. நீங்க பேசுறது கிடையாதுங்க, உங்களுக்குள்ள இருந்து நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டு. இதே விஷயத்தான் மோசே கிட்டே ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மோசேவும் இதே கேள்விதான் கேட்கிறாரு, எப்படி ஆண்டவரே நான் போறதுக்கு அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. நீ போ, உன் வாயோட நான் இருக்கிறேன்ப்பா, நீ என்ன பேசணும் அப்படின்றத நான் உனக்கு போதிக்கிறேன். ஆனா நீ கவலைப்படாத, நான் என்ன ஆண்டவர் பேச போறேன், நான் போயிட்டு என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்றத நீ கவலைப்படாத, உன் வாயோட இருந்த நான் பேசுவேன் அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு ஆண்டவருடைய தேவை நீங்களும் நானும் தான். நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது விஷயம் கிடையாது, என்ன கண்டிஷன்ல இருக்கிறேன், என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறேன், எவ்வளவுக்கு உருவாயிருக்கிறேன், எவ்வளவுக்கு எனக்கு ஆண்டவர் தெரியும், பைபிள் எவ்வளவு தெரியும். நீங்க பைபிள் படிக்க முடியல, பைபிள் தெரியல, படிச்சாலும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. சீஷர்கள் கூட இருக்கும்போது கூட ஆண்டவர் பெருசா அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடவே இல்லை. யோவானுடைய சீஷர்கள் கேக்குறாங்க, நாங்க ஃபாஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கிறோம், உங்க சீஷர்கள் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன்றாங்க, உபாசிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. ஆண்டவர் அதை ஒரு குறையாவே எடுத்துக்கல. நான் போனதுக்கு அப்புறம் உபாசிப்பாங்கப்பா, இப்போதைக்கே அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி விட்டுறாரு. அவங்க ஓய்வு நாள்ல கதிர்கள் எல்லாம் பறிச்சு தின்னுட்டே போறாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன உங்க சீஷர்கள் ஓய்வு நாள்ல செய்யக்கூடாத செய்யறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கை கழுவாம சாப்பிடுறாங்கன்ட்டு, என்ன நம்மளுடைய பாரம்பரியத்தை பின்பற்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. பட் ஒரு தடவை கூட ஆண்டவர் சீஷர்களை விட்டு கொடுக்கவே இல்லை, இவரும் சீஷர்களை பத்தி பேசவே இல்லை. இங்க ஒரே ஒரு இடத்துலதான் பேசுறாரு, அவிசுவாசம் உள்ள சந்ததியே அப்படின்ட்டு பேசுற. மற்றபடி எல்லா இடத்துலயுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் போறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய கண்டிஷனை இன்னைக்கு பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு தெரியும், பைபிள் என்ன, ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதான். கோலியத்தை அடிக்கிறதுக்கு ஒரு தாவீது வேணும் அவ்வளவுதான். தாவீதுடைய ஸ்ட்ரென்த், தாவீதுடைய நீள அகலம், அவனுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவனுக்கு இந்த ட்ரெஸ் கூட போட முடியல. அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அந்த யுத்தத்துக்காக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அந்த ட்ரெஸ் கூட போட முடியல. அவனுக்கு சுத்தமா அந்த யுத்தத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவரே சொல்றாரு, கோலியாத்தே சொல்றாரு, என்னங்க நீங்க என்ன நாய் அடிக்கிறதுக்காக நீங்க எடுத்துட்டு வரீங்க, கல் எடுத்துட்டு வர மாதிரி நீங்க வரீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கண்டிஷன்ல தான் இன்னைக்கு அவர் இருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் அவரை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆள் தான் தேவை. மோசே அப்படின்ற ஆள் தான் தேவை. அவருக்கு திக்குவாயா மந்தனாவா அவரால் பேச முடியுமா அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவருக்கு ஒரு ஆள் தேவை. இன்னைக்கு நீங்களும் நான் ஆண்டவருக்கு தேவை. நான் என்ன கண்டிஷன்ல இருக்கிறேன் அப்படின்றத விட்டுருங்க. நான் எனக்கு எவ்வளவு தெரியும், பைபிள் தெரியுமா தெரியாதா, நான் பேச முடியுமா முடியாதா, நான் சின்ன பொண்ணா பெரிய ஆளா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பிளாங்கா அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவர் என்ன ரொம்ப அழகா எடுத்து பயன்படுத்துறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். வாசிங்க மத்தேயு 19வது அதிகாரம். நீங்க ஒரு 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 செல்வந்தன் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறாரு. ஆண்டவரை நான் பரலோகத்துக்கு போகணும், என்ன பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு. வாசிங்க மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சகுனமாயிருக்க விரும்பினால் போய்
உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உன் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். விட்டு எனக்கு பின்பற்றுவாய். நீ வந்து எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுப்ப, என்ன பின் வச்சு, அப்ப நீ பரலோகத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு 22 என்ன பதில் சொல்றாரு? அந்த வாலிபன் மிகுந்த ஆர்வத்துடனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவன் போயிட்டான், அதுக்கப்புறம் நிக்கல. சோ இன்னைக்கு வந்து நிறைய டைம்ல என்னால ஊழியம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். என்ன, எனக்கு வந்து உலகத்துல நிறைய எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு வந்து சிநேகிக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது. குடும்பத்தை விட்டுட்டு என்னால இன்னைக்கு வந்து மிஸ்ஸரியா போறவங்க எல்லாம் வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து குடும்ப கட்சி அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி போகும்போது ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். இது மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு கமிட்மெண்ட். நீங்க வந்து ஐடாஸ் கட்டர் அப்படின்ற ஒரு பெண்மணியை பத்தி ரீசெண்டா புக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். சோ இந்த ஐடாஸ் கட்டருடைய ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே மிஷினரியா இருக்கிறாங்க. நம்ம வேலூர்ல ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் யூஎஸ்ஏல படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கேங்கா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஐடாஸ் கட்டர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியஸ்ட் லைஃப் வாழ்வேன். நான் வந்து ரொம்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளவு பண்ணுவேன்னு சொல்லும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு சொல்லுது, உங்க ஃபேமிலியே வந்து மிஷனரி ஃபேமிலி, உங்க ஃபேமிலியே வந்து மிஷனரியா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஊருக்கு வராங்க, வேலூருக்கு வராங்க. வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் பாக்குறதுக்காக வராங்க. வந்து இருக்கும்போது ஒரே நைட்ல 3 பேர் வராங்க. ஒருத்தர் வராரு, வந்துச்சு என் மனைவிக்கு வந்து கன்சீவா இருக்கிறாங்க, பிரசவம் பார்க்கணும் அப்படின்ட்டு இவங்களை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து டாக்டர் கிடையாது, எங்க அப்பா தான் டாக்டர், எங்க அப்பா வேணும் நான் அனுப்பி விடுறேன். இல்ல எங்க மதத்துல வந்து ஆண்கள் வந்து வேற ஆண்கள் வந்து பெண்களை வந்து பார்க்க கூடாது, தொடக்கூடாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, அவரும் இதையே சொல்லிட்டு போயிரு. 3 பேர் வராங்க. 3 பேர் இதேதான், எங்க மதத்துல எங்க ஜாதியில வேற ஆண்கள் வந்து பெண்ணெல்லாம் பார்க்க கூடாது, தொடக்கூடாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில 3 பேருமே குணமா போறாங்க. 3 பெண்களும் இறந்து போயிட்டாங்க. நைட்டு பிரசவம் பார்க்க முடியாததுனால இருந்திருந்து 3 பேருமே இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த நிமிஷத்துல வந்து இந்த ஐடாஸ் கட்டர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு யார் பொறுப்பு? இந்த பெண்கள் எனக்கு வந்து ஆண்டவர் ஏதோ பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அந்த காலையில அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, அப்ப நான் வந்து டாக்டர் படிக்க போறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் அவங்க டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க சிஎம்சி வெள்ளூர்ல வந்து அதெல்லாம் கட்டினாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ அந்த ஒரு நைட்ல தான் வந்து ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தாரு. சோ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு இதெல்லாம் விட்டு வர முடியாது. ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து 1 இயருக்கு அப்புறமேட்டு பேசுவாங்களே கேட்டுட்டு இருந்தேன், உனக்கு ஃபர்ஸ்ட் இயேசுவா இல்ல வேற யாருமா அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தான், அதுக்கப்புறமேட்டு தான் இயேசு அப்படின்னாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு எங்க அம்மா விட்டு போக முடியாது, என்னோட குடும்பம், என்னோட சம்திங் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்துட்டு நம்ம ஒரு மர்ஜா இருக்கிறதுனால அதை தாண்டி நம்மளால செயல்படுறதுக்கு முடியல. சோ இன்னொரு இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல, இந்த 8வது அதிகாரத்துல வந்து ஆண்டவர் கூடி இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை பிரிச்சு விடுறாரு. அப்போஸ்தலர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து கேதர் ஆகுறாங்க. எங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆகி சேர்ந்து இருக்கிறாங்க. சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்ற வேதம் சொல்லுது. அந்த இடத்துல வந்து பவுல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போகும்போது வாசிங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3-4. சவுல் விடுவதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் போன இடத்துல எல்லாம் வந்து வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க யாரு? அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு விசுவாசிகள் அப்படின்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நீங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். விசுவாசிகள் அப்படின்ற பெயர் வந்து அப்போஸ்தலர் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சோ இங்க வந்து அந்த விசுவாசிகள் சிதறி போறாங்க. யாருமே அப்போஸ்தலர் 12 பேர் இருந்தாங்க, அவங்கதான் வந்து ஹெட்டா இருந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் சிதறி போனவர்கள் எங்கும் திறந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்ற வேதம் சொல்லுது. இந்த சிதறி போனவர்கள், எனக்கு வசனம் தெரியுமா, நான் வந்து கொஞ்ச நாள் தான் அவங்க கூட இருந்தேன், எனக்கு ப்ராப்பரா வசனம் தெரியாது அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்ல. போனவங்க போன இடத்துல எல்லாம் வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. சோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு வசனம் தெரிஞ்ச வரைக்கும்
உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் அதையே பெரிய அளவுல ஆசீர்வதிப்பார். அடுத்தது நீங்க மோசேவை பாத்தீங்கன்னா தெரியும். மோசே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. யாத்திராகமம் 4:13 வாசிங்க. அதுக்கு முன்னாடி அவர் 3 தடவை வந்து ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு, வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவர். யாத்திராகமம் 4:13. அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. நான் வந்து திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு பேச்சு வராது, நான் சொன்னா வந்து ஜனங்கள் நம்ப மாட்டாங்க, இப்படி நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஆண்டவர் போப்பாடி கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து அனுப்பி விடுவாரு. சோ இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆண்டவருக்காக செயல்பட முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நம்ம வீட்டுல வந்து நம்ம செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்குது, சாகுற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். முடியவே முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு அதை முடிக்கலாம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இது முடிகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஆனா நான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி வாங்கப்பா அப்படின்ட்டு நானும் சொன்னேன். கொஞ்ச நாள் என் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சாரி எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, எங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்க, சரி கடன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாருங்க. சரி ஓகேப்பா, கடனை முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனாரு. போன மாசம் 4-5 மாசம் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் எவ்வளவு கடன் இருக்குதுன்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சொன்னாரோ அதே கடன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 3 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது முடிச்சிருந்திருக்கணுமே. அது இன்னைக்குமே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அதே தான் இருந்துட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது, நீங்க வந்து நான் என்ன தகுதிப்படுத்திச்சு வாரேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது தகுதிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு சாக போற ஒரு தாத்தாவை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சர்ச்ல முதல் வயதுல ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் எப்பவுமே பைபிள் படிச்சுட்டே இருப்பாரு. சிலவங்கலாம் வந்து எங்க பாட்டி எல்லாம் எப்ப போனாலும் பைபிள் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து லீவுக்கெல்லாம் ஊருக்கு போகும்போது எப்ப வீட்டுக்கு போனாலும் பைபிள் கைமா தான் உட்காந்துருப்பாங்க, படிச்சுட்டே தான் இருப்பாங்க. சோ பகல் முழுக்க பைபிளை படிச்சுட்டு இருக்கிறவங்கள நீங்க கூப்பிட்டு கேட்டாலும் நீங்க பூரணம் ஆயிடுச்சீங்களா, நீங்க தகுதிப்பட்டுட்டீங்களா, நீங்க வந்து பரலோகத்துக்கு பாக்கியவங்களா ஆயிடுச்சீங்களா அப்படின்னாக்க அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பூரணம் அப்படின்றது கடைசி வரைக்குமே வராது. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடைசி வரைக்கும் பூரணம் பண்ணிட்டே இருப்போம், அவ்வளவுதானே தவிர அது கம்ப்ளீஷன். அப்ப நான் ஒரு தகுதி பெற்றுட்டு அங்க போறேன், ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னா கடைசி வரைக்குமே நடக்காத ஒரு காரியம். சோ இன்னைக்கு வந்து நம்ம செயல்படலைன்னா ஆண்டவர் வந்து டைம் டிலே ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? நம்ம சாரின்னு பார்த்த மாதிரி ஆண்டவர் எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது, ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் இதை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்புறமேட்டு இல்ல இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம செய்யும் பொழுது அது வந்து ஈஸியா க்ளோஸ் ஆயிடும். சோ இன்னைக்கு நம்ம செயல்படாம இருக்கும்போது நமக்கு நிறைய ரீசன் இருக்குது. இதனாலதான் நான் செயல்படல, இதனாலதான் நான் ஊழிய பண்ணாம இருக்கு, இதனாலதான் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம செயல்பட்டால் என்ன நடக்கும் வாசிங்க. யோனா, இந்த யோனா வந்து ரீசனே கிடையாது. மோசே கூட ஒரு 4-5 ரீசன் சொல்றாரு. திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், ரீசன் வச்சிருக்கீங்களா? நிமிந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. யோனா வந்து ஸ்டார்டிங்ல ரீசன் பெருசா சொல்லவே இல்லை. அவர் போப்பா, நினிவேக்கு போப்பா அப்படின்றாரு, இல்ல அப்படின்ட்டு அவர் உடனே டைவர்ட் பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. நினிவேக்கு போன உடனே என்ன நடக்குதுன்னு வாசிங்களேன். யோனா 3வது அதிகாரம் 4-5. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். ஆனா இந்த மாதிரி எல்லாம் இங்க நடந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சு. ஒரே நாள் தான் சுத்தினாரு. ஒரே நாள்ல சுத்தி கிட்டத்தட்ட அங்க 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஒரே நாள்ல 1,00,000 பேரையும் அவர் ஆதாயப்படுத்திட்டாரு. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து பேசினதுக்கு அப்புறமேட்டு வேலை நடந்திருக்குது. பேசுற வரைக்குமே அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. அது ஏனோ தெரியல, போமாட்டேன்ட்டு வேற எங்கேயோ போறாரு, இங்க போனா அங்க போறாரு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப நாளை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பேச ஆரம்பிச்ச உடனேயே அங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவர்கள் அப்ப அவர் ரியலைஸ் பண்ணிப்பாரு, சார் இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு. பட் அங்க அதை வேற மாதிரிதான் போட்டிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதுதான், நான் வந்து லேட் பண்ண நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னது, என்னால என்ன செய்ய முடியுங்க, நான் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாமலே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த யோனாவை போல நம்ம நிறைய டைம்ல வந்து நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டுட்டே இருப்போம். உங்க சர்ச்ல பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு இந்த கிருபை இருக்குது, நீ இதை செய்ய கொஞ்சம் நல்லா இருக்குமே,
இதை செஞ்சாலும் கொஞ்சம் இன்னும் நல்ல ஷைன் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நமக்கு வந்து அது பெரிய அளவுல இன்னைக்கு பெருசா நம்ம ரியாக்ட் பண்ணாமலே இருக்குது. சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இதுதான். காலம் சமீபமாயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்குமே பைபிள் இருக்கு. பைபிள் வந்து அப்டேட் ஆகவே இல்லை. டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அது வார்த்தைகள் எல்லாம் மாறவே இல்லை. அப்ப சொன்னதுதான் இன்னைக்குமே, இன்னைக்கு சொன்னதுதான் இனி அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அதே வார்த்தைகள் தான் போய் சேரப்போகுது. அப்ப இன்னைக்கு நம்ம செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க, நம்ம எப்ப செயல்படணும்? இன்னைக்கு வந்து நிறைய டைம்ல ஊழியம் பண்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. சிலவங்க சொன்னீங்க ஒரு வயசானதுக்கு அப்புறம் 40 வயசுக்கு மேல போயிட்டு ஊழியம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பைபிள் அட்லீஸ்ட் ஒரு தடவை படிச்சு முடிக்கணும், ஒரு தடவை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நிறைய பேருக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்பதான் ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. வாசிங்க, மத்தேயு 3ஆவது அதிகாரம் 16ல இருந்து நீங்க அப்படியே வாசிங்க அப்படின்னா, ஞானஸ்தானம் பெற்று ஜனத்திலிருந்து பலவிதங்கள் வந்து இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரின் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு பிசாசுமால் சோதிக்கப்பட்டதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது அடுக்கடுக்கா நடக்குது. ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, 40 day fasting, அதுக்கப்புறம் ஊழியம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு மனுஷனும் இருக்கிறாரு. வாசிங்க, அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 18ல இருந்து வாசிங்க. உடனே அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போதனம் பண்ணி பலப்பட்டான். தேவனுடைய குமாரனை ஆழ்ந்ததை பிரதிஷ்டான். சோ இந்த ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அடுத்தது வந்து ஊழியத்துக்கு போறாங்க. சோ இது வந்து ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் எப்போ ஊழியம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு அப்புறமேட்டு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளும் ஆண்டவரும் ஒரு லவ்வர் மாதிரி தான். ஞானஸ்தானத்துக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வருது. இப்ப லவ்வர் அப்படிங்கும்போது அவன் எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம், அவ்வளவுதான். செலவு பண்ணதுக்கு நம்ம கணக்கெல்லாம் காட்ட முடியாது. நான் இவ்வளவு செலவு பண்ணி கணக்கெல்லாம் காட்ட முடியாது. பட் அதுக்கப்புறமேட்டு இது கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அப்படிங்கும்போது அது ஒரு உரிமை இருக்குது, அது செய்ய முடியும். அப்போ நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து எனக்கு ப்ராப்பரா தெரியாதுங்க, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே நான் ஊழியம் பண்றேன் அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வேலிடா இருக்காது. நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறமேட்டு செய்யக்கூடிய அந்த ஊழியம் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொன்னு, நம்ம ஞானஸ்தானத்துக்கும் ஊழியத்துக்கும் பெரிய அளவுல கேப் வந்து இங்க எல்லாம் சொல்லப்படல. மேபி வேற யாராவது அப்படி செஞ்சிருக்கலாமா இருக்கான். பட் நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஊழியக்காரங்கள் எல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அடுத்தடுத்து அப்படின்ட்டு போறாங்க. அதே மாதிரி நீங்க அப்போஸ்தலர்ல வாசி பாத்தீங்கன்னா தெரியும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் சேர்க்கப்படுறாங்களாம். டெய்லி சபையோட சேர்க்கப்படுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு சபையில எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே சாப்பாடு, ஒரே இது, அங்க வந்து ஒரு கொலாபரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சபை பிரிக்கப்படுது. பவுல் வந்து எல்லாத்தையுமே சிதறடிக்கிறாங்க. சிதறடிச்சு போற இடங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அவங்க என்ன வேலை பார்த்தாங்க, எப்படி இருந்தாங்க, எதுவுமே சொல்லப்படல. ஆனால் அவங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தலையாய ஒரு கடமை சுவிசேஷம் அறிவிக்கிறது. நம்ம வந்து உலக பிரகாரமா ஒரு வேலை பார்க்கிறோமா பார்க்கலையா அப்படின்றது செகண்டரி. அது வந்து இங்க பெரிய அளவுல முக்கியப்படுத்தப்படல. ஆனா இங்க எல்லாருமே சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சோ ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். காலம் சமீபம் ஆயிடுச்சு, ரொம்ப பக்கத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முடிஞ்சவங்க எந்திரிச்சு நிக்கலாம், எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான். ஆண்டவர் இன்னைக்கு அவரை பற்றி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாரு. இங்க பல ரீசன் நம்ம முன்னாடி இருக்கலாம், நமக்கு முன்னாடி பல காரியங்கள் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். இதனாலதான் ஆண்டவரை நான் டிலே பண்ணிட்டே இருக்கிறேன், இதனாலதான் ஆண்டவரை என்னால பண்ண முடியல அப்படின்னு இருக்கலாம். நீங்க உள்ள வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு சொல்லுங்க, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். நீங்க வெளியவே நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது வந்து இங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் கிடையாது. மோசே வெளியவே நின்றுட்டு சொன்னாரு, ஆண்டவரை நான் திக்குவாயும் மந்த நாவுள்ளவன் ஆண்டவரே அப்படின்னு வெளியவே நின்றுட்டு சொன்னாரு. அவர் வெளியே நின்று சொன்னார், ஆண்டவர் நான் பேசுனத ஜனங்கள்
கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. வெளியவே இதெல்லாம் சொன்னாரு. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் ஒரு நாள் கூட திக்குவாயா இருந்ததை நம்ம பார்க்கவே முடியல. ஒரு நாள் கூட அவர் சொன்னதை ஜனங்கள் கேட்காம போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கவே முடியல. சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு உங்களையும் அதே மாதிரி பயன்படுத்த முடியும். நம்ம வெளியே இருந்து பாக்குறதுனால தான் அந்த ஊழியம் நம்மளுக்கு வந்து பூதாகாரமா தெரியுது. இதை எப்படி நான் செய்ய முடியும், இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், அவங்க பல வருஷம் ஊழியக்காரங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க செய்யறாங்க, நம்மளுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க செய்யுங்க. தாவீதுக்கு உண்டியோல எடுத்து அடிக்கதான் தெரியும், கவன்கில்ல வச்சு சுத்ததான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சதுதான் எடுத்துட்டு போனாரு. இவரு யுத்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு வாளெல்லாம் எடுத்துட்டு போகல. அவருக்கு அது தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது கவன்கில் அடிச்சு அடிக்க தெரியும். அதை எடுத்துட்டு போனாரு. ஆண்டவர் அதை கொண்டே அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறாரு. திறப்பிலே நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறாரு. அவ்வளவுதான். அது நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க? பாட்டு பாட தெரியுமா? அதை கொண்டே உங்களை பயன்படுத்துவாரு. வார்த்தையை பேச தெரியுமா? அதை கொண்டே உங்களுக்கு என்ன தெரியுமா பயன்படுத்துவாரு. ஆனா தெரிஞ்சதை தெரியல ஆண்டவரே அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் டிலே ஆகிட்டே இருக்கு. 2020 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் வந்த பாடு இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க செயல்படலாம். அப்படி செயல்படாததுனால ஆண்டவரால் இன்னைக்கு வர முடியல. நீங்க செயல்படாததுனால ஆண்டவரால் இன்னைக்கு செயல்பட முடியல. கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்ன எதிர்பார்க்கறீங்கப்பா, என்ன எதிர்பார்க்கறீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பவுல் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே தாமதமின்றி ஆண்டவர் தானே பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பல வருஷம் ஆயிடுச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஆண்டவர் பத்தி சொல்றதுக்கு எனக்கு அந்த ஒரு உற்சாகம் வரலையே அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க பேசணும் அப்படின்ட்டு, நீங்க வாயில திறந்து பேசணும். உங்களுடைய வார்த்தையில பெரிய ஒரு பவர் இருக்குது, தெரியல. இன்னைக்கு அநேக பேர் பேசி நடக்காத ஒரு காரியம் உங்க வார்த்தையிலிருந்து நடக்க போகுது. இன்னைக்கு அநேக பேரால செய்ய முடியாத காரியம் உங்களால செய்ய முடியும். இன்னைக்கு மோசே ஒரு 40 நாள் தான் ஆள் இல்ல, அந்த 40 நாள் இவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிட்டாங்க. அவன் மோசே கூட இருக்கும்போது அவனால தப்பு கூட பண்ண முடியல, அவனால பாவம் கூட பண்ண முடியல. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்க. நீங்க கூட இருக்கும் பொழுது அவங்களால செய்ய முடிஞ்சதை கூட செய்ய முடியாம பாவம் பண்ற ஆளுதான், ஆனா நீங்க கூட இருந்தாக்கி அவனால அதை செய்ய முடியாது. அவன் வந்து வழிவிலைக்கு போற ஆள் தான். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நீங்க அதை செஞ்சீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அவங்களால வழிவிலக முடியாது. அந்த வார்த்தையோட பவர் என்னன்னு தெரியலையே, உங்களுடைய வார்த்தையோட பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியாததுனாலதான் எனக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நீங்க உங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்கும்போது, ஆண்டவரே என்ன தந்துட்டேன் ஆண்டவரே, ஏன்னா உங்க கையில கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நீங்க டிசைன் பண்ணுங்கப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் செய்யறேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். நீங்க செய்றீங்க செய்யலங்கிறதெல்லாம் செகண்ட். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். ஆண்டவர் மெசேஜை பார்த்துக்குவாரு. ஆண்டவரே நான் என்ன கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு தாவீது தான் ஆண்டவருக்கு தேவை. தாவீது ஹைட்டா இருப்பானா, வெயிட்டா இருப்பானா, அவனுக்கு பைபிள் தெரியுமா, அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது. முன்னாடி நிக்கிறதுக்கு அவனால முடியுமா, அதை மட்டும் தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமானால், நீங்க அவருக்காக நிற்க முடியுமானால் ஆண்டவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு நீங்க ரெடியா இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை ஒரு நிமிஷம் அவருடைய அந்த ஆணிப்பாய்ந்த கரங்களை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். நமக்காகத்தான் அந்த சிலுவை பாடுகள், நமக்காகத்தான், எல்லாமே நமக்காகத்தான். நாம் அவருக்காக என்ன செஞ்சுட்டோம்? அவரு நமக்காக 100% கொடுத்துட்டாரு, முழுசா கொடுத்துட்டாரு. நான் திரும்ப கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? நான் முழுசா கொடுத்துட்டேன். நான் கொடுக்காத பகுதிகளை நான் என்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் பாதத்தில், ஒரு வாக்குமே என்னை
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கைகளில் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கைகளில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே